இந்த மியூசிக் கீப்ஸ் சேஞ்சிங் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். ஒவ்வொரு டயத்தில் ஒரு மாதிரி மாறிண்டே இருக்குது. கண்டிப்பாக இப்போ இருக்கிற மியூசிக் ஜென்சி வைப்பில் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ ஐ ஹாவ் அ சன், அவன் இன்னைக்கு வாயை திறந்து அனிருத் பாட்டு தான். ஆ. நம்ம காலகட்டத்தில் வந்து எம்எஸ்வி முடிஞ்சு ராஜா வரும்போது நம்ம ஒரு மாதிரி என்ன டப்பா குத்து மாதிரி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். முதல்ல இட் சேஞ்சஸ். ஐ மீன் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எவ்ரி மியூசிக் எவ்ரி கம்போசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் ஜென்ரேஷன். பிகாஸ் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் தான் அதை வைப்ஸுன்றாங்க, ட்ரெண்டிங்ன்றாங்க. நம்மளாம் அந்த வார்த்தை கேள்விப்பட்டதே கிடையாது. ஜோராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, பேஷாக இருக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த டேர்மே கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம பீரியடில் இருந்த லிரிக்ஸோட வேல்யூ இப்போ இல்லைன்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக ஓகே. இப்போ உள்ள லிரிக்ஸஸ் பார்த்தா அது எப்படி இந்த காலத்து பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது, அதுக்கு அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. இல்லைனா வந்து என் பையன்லாம் மனப்பாடமாக பாடுறான் பாட்டு, அனிருத்தோட கம்போசிஷன். அது எப்படி எல்லாம் பாதி வார்த்தை வாயில நுழையில எனக்கு. அப்புறம் அவன் பின்னி எடுக்கிறான். அந்த லிரிக்ஸ் ரொம்ப கேட்சியாக இருக்கிறதுனால இட்ஸ் ஈஸி ஃபார் தெம் டு ரிமெம்பர். ஸோ இட்ஸ் a different code. Undoubtedly.